ஹாய் குட்டி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிடுறேன். இந்த சேனலோட பேரே வந்துட்டு அபி அண்ட் குட்டி ஃபேமிலி இல்லையா? ஸோ இது வந்துட்டு அபி அண்ட் ஆடு ஃபேமிலின்னு இருந்திருக்கலாம், இல்லைன்னா அபி அண்ட் பெட் ஃபேமிலி, இந்த மாதிரி என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பெட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணி அபி அண்ட் குட்டி ஃபேமிலின்னு நான் வச்சிருக்கேன். ஏன்னா குட்டிக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் வந்து சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கும் கூட்டிக்கும் உள்ள பாண்டிங் பற்றி நான் ஸ்டார்டிங்லேருந்தே அது கூட்டியை ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணேன் அதெல்லாம் பற்றி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்கள நிறைய ஆடுங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களோட சொந்த ஆடுங்க கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய ஒரு வீடியோவும் போட்டுட்டேன் அதை பற்றி. அண்டு நான் நிறைய இடத்துல வந்துட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இது வந்துட்டு எங்களோட ஆடு கிடையாது, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. ஸோ ஒரு ரெண்டு பேர் வீட்டிலேருந்து வர ஆடுங்க தான் இவங்க எல்லாருமே. வீடு பக்கம் வர்றப்போ அப்படியே நான் ஃப்ரெண்டானது தான். கூட்டியை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்னா 2021 மே மாதம். அப்போ வந்துட்டு கொரோனா லாக்டவுன், எல்லாருமே நம்ம வீட்டில் தானே இருந்தோம். ஸோ அந்த டைமில் எங்கள் ரோட்டில் வந்துட்டு நிறைய ஆடு போகும் வரும் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம், அது பாட்டுக்கும் வரும் போகும் அப்படி தானே இருக்கும். ஒரு குட்டி ஆடு, ரொம்ப குட்டி வந்துட்டு ஒரு ஆடு வருது, அது காது மட்டும் டிடங்கன்னு தூக்கிட்டு நிற்கிது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அது கூடவே இன்னும் 2 கொஞ்சம் பெரிய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. 3 தான் சேர்ந்து வரும். எப்போ பார்க்குறப்போ சரி ஓகே இது ஒரு மாதிரி இருக்கே, அது ரொம்ப வீக்காக இருக்குன்னு மட்டும் தெரியுது. அந்த குட்டி ஆடு வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கு. மற்ற 2 ஆடும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த குட்டி ஆடு இவ்வளோ வீக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இலை கொடுப்போம், சாப்பிடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரே ஒரு கடி தான் கடிக்கும். அதால ரொம்ப சாப்பிடவும் முடியாது. மற்ற 2 ஆட்டுக்குட்டியும் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். இது சாப்பிட போணுச்சுன்னா கூட அந்த ஆடுங்க வந்துட்டு இந்த குட்டியாட்டை முட்டிரும். முட்டுனுச்சுன்னா கீழே விழுந்து அப்படியே கிடக்கும். அதால திரும்ப முட்ட முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப வீக்கா இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. இலை கொடுக்கவும் சரி காலையிலே இந்த வீட்டுக்கு போனா நமக்கு இலை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ்ல டெய்லி வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த 3 ஆட்டுக்குட்டியும். நான் டெய்லி இலை கொடுத்துட்டு இருந்தேன். எப்படின்னா ஒரு 2-3 நாள் ஆகவுமே சரி ஓகே இந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு இடையில ஒரு நாள் வரலன்னா கூட அது வந்துட்டு ஒரு ஏதோ ஆயிடுச்சு போல அந்த ஆட்டுக்குட்டிக்கு, அதனால வரல போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. நிஜமாவே ஒரு நாள் திடீர்னு வரலன்னதும் ஓகே அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாங்க எங்க வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சுன்னா பார்த்தா முதுகுல வந்துட்டு ஒரு பேட்ச் முடிய காணும். என்னடா முடிய காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல உள்ள அக்கா வந்தப்போ அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாய் வந்து பிடிச்சிருச்சுப்பா, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்ப நாய் வருதுன்னா ஓடணும்ல, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கூட கிடையாது. அது அவ்வளோ வீக்கா இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு ரெகுலரா எங்க வீட்டுக்கு வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஓகே இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி காலையிலேயே ஒரு ஆட்டுக்குட்டி வரும், இதுக்கு இலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல உள்ளவங்களுமே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியை மென்ஷன் பண்ணி சொல்றப்போ வந்துட்டு அந்த சோனி குட்டி, அந்த ஏன்னா அது வீக்கா இருந்துச்சுல, அதனால வந்துட்டு சோனி குட்டி வந்துச்சா, அந்த சோனி குட்டி எங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு அப்படிதான் கேட்பாங்க. என்னடா இவங்க எல்லாருமே சோனி சோனின்னு சொல்றாங்களே, அது வந்துட்டு பேராயிடும்ல, அப்படி சோனின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி பேராயிடும்ல. சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கியூட்டி அப்படின்னு பேர் வச்சேன். இது வந்துட்டு கியூட்டா இருக்கு அதனால கியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் கியூட்டின்னு தான் கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டா வர்ற அளவுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. கியூட்டி அப்படின்னா வந்துரும். கியூட்டி கியூட்டி இங்க வா. இப்படிதான் குட்டி நான் வந்துட்டு கூப்பிட்டாலே ஓடி வந்துருவா. அந்த கூட வருதுல 2, அதுதான் நான் சொன்ன அந்த 2 குட்டி, ஒயிட்டி ப்ரௌனி. அதுக்கப்புறம் போக 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 எங்க அம்மாவுக்கு அந்த கியூட்டின்னு சொல்லி வாயில நுழையலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கூட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ எனக்குமே வந்துட்டு கியூட்டியை விட கூட்டின்றது நல்லா தானே இருக்கு. ஓகே கூட்டின்னு சொல்லி கியூட்டின்னு வச்ச பேரு காலப்போக்குல கூட்டின்னு ஆயிடுச்சு. இதுதான் கூட்டியோட பெயர் காரணம். கூட்டி 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 டார்லிங், கூட்டி 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 கூட்டி. இதுதான் கொம்பே இல்லாத நம்மளோட பேபி கூட்டி. கூட்டிக்கு வந்துட்டு அப்போலேருந்தே வந்துட்டு காதை தொட்டா பிடிக்காது, காதை தொட்டாலே கடுப்பாவா. நீங்க பாருங்க, அது பேபிலேருந்தே கூட்டிக்கு ஒரே ஜாலி ஆயிட்டு.
இது எல்லாமே வந்துட்டு எங்க கொல்லை பக்கம் இருக்கிற செடிங்க தான். இதை வந்துட்டு சிமெண்ட் போட போறோம், ஸோ எல்லா செடியும் வந்து கிளியர் பண்ணணும்னு சொன்னப்போ சரி ஓகே நம்ம ஆட்டுக்குட்டியை விட்டாச்சும் அதை எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நம்ம குட்டியெல்லாம் அப்பதான் அவ்வளவா சாப்பிட முடியாதே, என்ன பண்றது, அவ வந்தா அங்கேயும் இங்கேயும் ஒரு செடியா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு பார்த்தா முடியல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு போயிட்டா. தெரியலடா, கூட்டி கன்ஃபியூஸா இருக்கா. அண்ணனோட செண்டு செடிட்ட திங்கிறாளான்னு பாப்போம். இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அது வந்துட்டு எல்லாரும் மின்னின்னு நினைப்பீங்க, ஆனா அது மின்னி இல்ல, கூட்டி. குட்டி வரியா வரியா, கீழே வரியா, வா. நானே ஒத்த கையில தூக்கிட்டேன் குட்டிய. அப்ப அவ எவ்வளவு வெயிட் இருந்திருப்பானே எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க, அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போனாலே அலக்கெடுக்க போனாலே வந்துட்டு கூட்டிக்கு தெரிஞ்சிரும், ஓகே இவங்க வந்துட்டு இலை பறிக்க போறாங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி வந்துட்டு இதுதான். ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு, கூட்டி வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டா. அப்போ வந்துட்டு சேட்டைகள்லாம் ஆரம்பிச்ச டைம் அது. மாடி மேல ஏறுறது, இறங்குறது, அங்க போய் நின்றுட்டு எட்டி பாக்குறது. வா 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 வா, விழமாட்ட. குட்டி 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 குட்டி. இப்போ அடுத்து வர வீடியோ வீட்டில் யாரெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம். ஸோ அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு உங்க வீட்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அது என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஏய் குட்டி, ஏய் ஏய் என்ன பண்ற? வயிறு கடிக்கிற. கடைசி அந்த ஹெட்ஃபோனு வேலை செய்யாமலே போயிடுச்சு, அது நல்லா கடிச்சு வச்சிருச்சு. அந்த போட்டோ என்கிட்ட மிஸ் ஆனதுனால என்னால காட்ட முடியல. இதோ கூட்டியை விரட்டி வரான்ல ஒரு குட்டி பையன், இவனுக்கு வந்துட்டு அப்ப தெரியாது ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மள வந்துட்டு இந்த கூட்டி வந்துட்டு விரட்டி விரட்டி முட்டை போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பொங்கல் வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த பையனெல்லாம் நல்லா விரட்டி விரட்டி முட்டுவாங்க. கூட்டி வந்து குட்டியா இருக்கிறப்போ எல்லாம் ரொம்ப ஈஸி ஹேண்டில்ன்றதுனால ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும், விளையாட்டு காட்டணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னாலே டக்குன்னு எது ஈஸின்னு பார்த்தா கூட்டி தான். ஏன்னா கூட்டி டக்குன்னு ஓடிடாது, அதை ஈஸியா போய் பிடிச்சிடலாம், வெயிட்டும் கம்மி, அதால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போய் கூட்டியை பிடிச்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நான் இருந்தேன்னா பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துப்பேன். பட் நான் இல்லாதப்ப ஏதாவது என்னாச்சும் பண்ணுவாங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பாப்பா சொல்லுது, இந்த மாதிரி அக்கா நீங்க இல்லாதப்ப வந்துட்டு இந்த பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டியை வந்துட்டு இப்படி தலைகீழ 4 காலையும் பிடிச்சி வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ கூட்டிக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களே நீங்க, அதே மாதிரி அப்பவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபேனாக இருந்தாங்க. இன்ஸ்டால வீடியோ கால்லாம் வருவாங்க, வந்துட்டு கூட்டியை பார்க்கணும் கூட்டிகிட்ட பேசணும்னு சொல்லிலாம் பேசிட்டுலாம் இருப்பாங்க. குட்டி இந்த கோவப்பா என்ன பண்ற? ஏய் இதரு கூட்டிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன். நார்மலா வந்துட்டு மாட்டு பொங்கல்னாலே எல்லாருமே வந்துட்டு ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொங்கல் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. சின்ன வயசுல எங்க வீட்லயுமே ஆடு வளர்த்துருந்துருக்காங்க, நாங்களுமே அதெல்லாம் பண்ணியிருக்கோம் தான். சரி இந்த வருஷம் நமக்கு வந்து கூட்டி வந்து ஃப்ரெண்டா இருக்குல்ல, நம்ம வந்துட்டு கூட்டிக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணோம்னா முத நாளே போயிட்டு நான் வந்துட்டு மணி இந்த நெட்டி மாலை இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் வந்துட்டு நான் மணி போட்டு விட்டதே கிடையாது கூட்டிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அப்பதான் நான் வந்துட்டு மணி எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். மாட்டுப்பொங்கல் வந்துருச்சு, கூட்டியை காணும். இப்ப கூட்டியை போய் கூட்டிட்டு வரணும்ல, சரின்ட்டு என்னோட மாமா பையன் ஹரிஷ்னு ஒரு பையன், அந்த பையனையும் கூட்டிட்டு நாங்க 2 பேரும் போயிட்டு கூட்டியை வந்து கூட்டிட்டு வந்தோம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கூட்டி அப்பதான் குளிக்கிறா. ஓ அந்த வீடியோலாம் அதுல இருக்கு பாருங்க.
முடிஞ்சிட்டா? சீக்கிரம் அடிச்சிருப்பா வேகமா. வெயிலுக்கு அடிச்சிருப்போம். அடிச்சிருப்போம் சீக்கிரம். குட்டியோட ஃபர்ஸ்ட் பேபி February 2022 27ஆம் தேதி. அன்னைக்கு வந்துட்டு காலையில நான் வந்து தூங்கிட்டு இருந்தப்போ எங்க அம்மா வந்துட்டு 6:30 மணிக்கு என்னை எழுப்புறாங்க. அப்படி இங்க பாரு, நான் ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கேன், அப்படி இங்க பாரு, எட்டி பாரு அப்படின்னு. திறந்து இப்படி பார்த்தா கூட்டி வந்து ஹால்ல நின்றுட்டு அப்படியே ரூம்ல வந்துட்டு என்னை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே சைலண்டா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. என்னடா ஒரு அன்யூஷுவலா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்படி வந்து பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எந்திரிச்சு இலையெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. மறுபடியும் ஒரு 11:30 மணி இருக்கும், மறுபடியும் வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் ஹால்ல அதே மாதிரி நின்றுட்டு இப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கா. நேரா என் முகத்தை பார்த்துட்டு இருக்கா. என்ன இது, இதெல்லாம் அன்யூஷுவலா இருக்கு. எப்பவும் வெளியில வந்து வாசல்ல நிக்கும், கத்தும், மேனு கத்தும், நான் போய் இலை கொடுப்பேன், ஏதாவது பண்ணுவேன். அது வந்துட்டு ஒரு புதுசா இருந்துச்சு. என்ன இப்படி வந்து பண்றாளே. மறுபடியும் இலையெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் வீட்டுக்கு. போயிட்டா. மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு 1:30 மணி போல. அவங்க வீட்டுல ஒரு பையன் சக்தின்னு சொல்லிட்டு அந்த பையன் வர்றான். வந்துட்டு அபியக்கா குட்டி போட்டுருச்சு. இது குட்டி போட்டுருச்சா? ஏன்னா அவ குட்டி போடுவாளா, அவ வயிறு புஷ்ஷுன்னு இருந்துச்சு. அது வந்துட்டு தொப்பையா இல்ல உள்ள குட்டி இருக்கா எதுவுமே எங்களுக்கு தெரியல. அது வந்துட்டு சரி ஓகே குட்டி போடுவாளா, சரி இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு போடுவா போல, 3 மாசம் கழிச்சு போடுவா போல, அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தோம். சடனா அன்னைக்கு குட்டி போட்டுறதுன்னு சொன்னதும் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. டக்குன்னு வந்துட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு நான் ஓடி போயிட்டேன் பாக்குறதுக்கு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னா அந்த கூட 2 ஆடு சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒயிட்டி வந்து குட்டி போட்டு, அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுவும் குட்டி போட்டு நிக்குது. பக்கத்துல கூட்டியும் குட்டி வச்சுட்டு நிக்கிறா. ரெண்டும் ஒரே நாள்ல ஒரு 1 hour டிஃபரன்ஸ்ல வந்து குட்டி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குட்டி போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாம போயிடுச்சு அதுக்கு. அதே நேரத்துல அவளோட ஃப்ரெண்டு வைட்டியும் குட்டி போட்டிருந்தாளா. அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தெரியல எது இதோட குட்டின்னு தெரியல. அது நினைச்சுக்கிச்சு ரெண்டுமே நம்ம குட்டி தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. குட்டி வந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஒயிட்டி தான் வந்துட்டு 2 குட்டிக்கும் பால் கொடுத்து காப்பாத்திட்டு இருந்தா அவ. குட்டி வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நான் கூப்பிட்டாலே ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படின்னா இப்பெல்லாம் வந்துட்டு நீங்க வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் கூப்பிட்டா திரும்பி பார்க்கும், நான் கூப்பிட்டா வரும், எல்லாம் பண்ணும். ஆனா கத்தாது, சவுண்டே வராது வாயிலேருந்து. ஆனா சின்ன பிள்ளைலாம் எப்பவுமே நான் கூட்டின்னு கூப்பிட்டாலே மேன்னு சவுண்டு நம்ம கூப்பிட அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுவே வேற யாராச்சும் கூப்பிட்டாலோ கூட்டின்னு கூப்பிட்டாலும் பார்க்காது, எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. நான் என்னோட குரல் கேட்டா மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். குட்டி குட்டி. ஆனா அது கொஞ்சம் லேட் ஆக ஆக, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக ஆக நான் கத்தலாம் மாட்டேன், நீ கத்தலாம், உனக்கு கத்தலாம் தேவையில்ல, நீ எப்படியும் எனக்கு கொண்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பல, நான் கத்தலாம் மாட்டேன், நான் ஜஸ்ட் பாக்குறேன், நீ கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப மின்னிக்கும் அதே மாதிரி. மின்னிக்கு வந்து சொல்லி கொடுத்துருச்சு, இவ கூப்பிட்டாலாம் கத்திட்டுலாம் இருக்காத, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, நீ ஜஸ்ட் கூப்பிட்டா நீ போ, அவ வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவா, சப்போஸ் நீ போலனாலுமே அவளே கொண்டு வந்து கொடுத்துருவான்னு அவளுக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு கூட்டி. நான் காட்ட போறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இது வந்துட்டு ஒரு ரேண்டமா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் இது சும்மா கேண்டிடா எடுத்தாங்க. ஆனா இந்த இவ்வளோ அழகா ஒரு போட்டோ வந்துட்டு கூட்டி கூட எனக்கு வேற எந்த போட்டோவுமே கிடைக்கல. இப்ப கூட அந்த டிபில வந்துட்டு இதை தான் நான் வந்துட்டு வரைஞ்சு வச்சிருக்கேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போட்டோ வித் கூட்டி. மே 2022 நான் வந்துட்டு ஜாப்காக ட்ரிவாண்ட்ரம் போயிட்டேன். அது வரைக்கும் நம்ம கொரோனா டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டேன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கூட்டி கூடயே இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு கூட்டியை பிரிஞ்சு நான் வந்துட்டு வெளியில் போகிறேன். நான் போயிட்டு மறுநாள் வந்துட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கூட்டி வந்துட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வீட்டில் இல்லாமல் இருக்கேன்ல, அதனால கூட்டி வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து அப்படியே கொல்லை பக்கம் சுற்றி வருதான். அம்மா சொல்றாங்க, என்னது ஒரு அன்யூஷுவலா இப்படி சுத்தி வருது, அப்படி உன்னை தேடுது போல அது. ஏன்னா அந்த 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 ஒரு நாள் மட்டும் ஆடுங்க வந்துட்டு அவ்வளோ அட்டாச்சா அப்படி சுகமா அப்படிலாம் இருக்காது. பட் அந்த ஒரு நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த குட்டி பிரிஞ்சாலோ இல்ல ரொம்ப
கூட க்ளோஸாக இருக்கிறவங்க பிரிஞ்சாலும் வந்துட்டு அந்த ஒரு நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு வீடை சுற்றி சுற்றி வருதாம். என்னை தேடுதுன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்களா. ஸோ வீட்டில் யாருமே இல்லை ஒரு 2-3 நாள். அந்த டைம் வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். இந்த இந்த ஃபோட்டோ தான். வாசல் படியிலேயே படுத்திருக்கா. வீடு பூட்டி இருக்கு. ஆனா கூட்டி வந்துட்டு வாசல் படியிலேயே அப்படியே படுத்திருந்திருக்காளாம். ரொம்ப நேரம் படுத்திருந்தாளாம். அதை வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு சொன்னான், அக்கா நீங்க வந்துட்டு எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, கூட்டி வந்துட்டு வாசல்லையே படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய ஆடுங்க இருக்கு. இப்ப கூட சொல்றேன். இப்ப நான் நான் இல்லைன்னா அந்த இடத்துல எந்த ஆடும் இருக்காது. அதாவது பார்க்கும், யாராச்சும் சாப்பாடு எதுவும் குடுக்குறாங்களான்னு பார்க்கும். இல்லைன்னா வீட்டுக்கு போயிரும் அது பாட்டுக்கும். ஆனா கூட்டி வந்துட்டு நிறைய நாள் நாங்க எங்கேயாச்சும் ஒரு வெளியில போயிட்டு ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு வரோம், 8 மணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஆடுங்களும் அவங்க வீட்டுக்கு போயிரும். இது மட்டும் எப்படியாச்சும் அவங்க வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகியோ இல்ல வீட்டுக்கு போகாமலோ எங்க வீட்டு வாசல்லையே படுத்திருக்கோம். அந்த கோவில் கட்ட மேலேயே படுத்துக்கிட்டு வீட்டையே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நாள் வந்துட்டு இந்த மாதிரி நைட் நைட் டைம்ல வந்துட்டு அங்கேயே தான் இருக்கும். வேற எந்த ஆடுமே அந்த மாதிரிலாம் இருக்காது. மின்னி, அறிவு யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கூட்டி மட்டும்தான். நான் இல்லைனாலுமே வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு அந்த படியிலேயே படுத்துக்கிறது இதெல்லாம் பண்றது கூட்டி மட்டும்தான். இப்போ ஊருக்கு போயிட்டதுனால அதுக்கப்புறம் கூட்டி எப்படி பார்க்க முடியும்? அதனால வந்துட்டு எங்க அம்மாவை தான் நான் வந்துட்டு கூட்டியை பார்த்துக்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அம்மா வந்துட்டு டெய்லி வீடியோ காலில் கூட்டி என்ன பண்ணுது, கூட்டிக்கு என்ன ஸ்நாக்ஸ் வச்சேன், ஏதாச்சும் சாப்பாடு வச்சாங்கன்னா எனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க அம்மா. இங்க பாரு நான் இன்னைக்கு இது வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சின்னதா காலில் அடிபட்டிருக்கு கூட்டிக்கு. மறுபடியும் உட்காந்து மஞ்சள் பத்து போடு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு லைவா வந்துட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இப்படி பண்ணுச்சு குட்டி, இன்னைக்கு அதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி வந்து இப்படி விழுந்து கிடக்குன்றப்போ நான் டக்குன்னு போய் தூக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்த ஆடுனா அது வேற யாரும் இல்லை, நம்ம கூட்டி கண்ணு தான். கால் பண்ணி இந்த மாதிரி கூட்டிக்கு கால் உடஞ்சு போச்சு, நம்ம வீட்டு வாசல்ல வந்துட்டு வெயில்ல வந்து படுத்து கிடக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஊசி போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.